देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा. அந்த கண்ணனை சந்திப்பதற்கு இவர் உடன் படித்த ஒருத்தர் சக மாணாக்கர் சுதாமானவருக்கு பேர். அந்த சுதாமா பரம ஏழை, கிழிந்த வஸ்திரத்தை கட்டி கொண்டிருந்தார், பல குழந்தைகள். இன்னைக்கு நீங்க அந்த பட்டணத்தை சேவிக்கலாம். குஜராத்துக்கு போனீர்கள் என்றால் சுதாமாவுக்குன்னு ஒரு ஆச்சரியமான ஊர் இருக்கு. எங்கேன்னு சொல்றேன். நேற்றுக்கு சொன்னது முதல்ல இருக்கிறது டாக்கூர் துவார். அதற்கப்புறம் உள்ள போனீங்கன்னா கடைசியில மேற்க கோடியில் இருக்கிறது கோமதி துவார். அது போற வழியில போர்பந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க, முக்கியமான ஊர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோமநாத், போர்பந்தர். அந்த போர்பந்தருக்கு பக்கத்துல போனீங்கன்னா இந்த சுதாமாபுரி, அவருக்கு ஒரு ஆச்சரியமான சன்னதி இருக்கு. அப்படி அவங்களை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போறச்சேல அது ரொம்ப சுமாரா இடிபாடுகளுக்கு இடையே இருந்தது. இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பக்கத்துல பெரிய பெரிய கோவில்லாம் வந்துடுச்சு. நம்ம பார்த்ததா 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கேன்னு தோணிப்படும். அதை தோன்றதுன்னா அந்த இடத்துல ஒரு பிரயோஜனம் உண்டு. ஏன்னா அப்படித்தான் குச்சேலருடைய வீடு இருந்தது. அதுக்கப்புறம் கிருஷ்ணானுகிரகத்தால அப்படித்தான் ஆச்சு. ஒருவேளை இதை நாங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி காட்டி 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி காட்டி என் சரித்திரத்தை இதை வச்சே நீ புரிஞ்சுக்கோன்னு கண்ணன் நினைத்தாரோ என்னவோ, அடியன் அறியேன். ஆனா நடந்தது உண்மை. பகவன் ஞானி சாஞானி முகுந்தஸ்ய மகாத்மனः வீர்யாணி அனந்த வீர்யஸ்ய ஸ்ரோச்சும் இச்சாமகே பிரபோ கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹா. உஜ்ஜைன்ல அவந்திகா நகரத்திலே சாந்தீபன் இடத்துல படிக்கும் போது இவரும் கூட படித்தார். கண்ணன் படிச்சிருக்கார், பலராமன் படிச்சிருக்கார், இவரும் கூட வந்து படித்தவர். அப்போதே 3 பேரும் ரொம்ப ஸ்நேகம். அந்த ஸ்நேகத்தை நினைத்து கொண்டு இவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்புறம் கண்ணனை சந்திச்சது இல்லை. இவரு கல்யாணம் ஆச்சு, நிறைய குழந்தைகளை பெற்றார். ஆரையும் ரட்சிக்க முடியல, பரம ஏழ்மை, ஒண்ணும் வழி இல்லை, தாரித்யம். அதனால மனைவி ஒரு நாள் அவர் இடத்துல சொல்ற, உங்களுக்கு தான் கண்ணன் மிகுந்த ஸ்நேகமாச்சே, உங்க நண்பன் வந்து நீங்க இப்படி கட்டப்படுறத பார்த்தா என்கிட்ட சொல்ல வேண்டாமா, இப்படி சொல்லாம இருந்துட்டியேன்னு நினைச்சுக்க மாட்டாரா, வருத்தப்படலாம், கோவப்படலாம். ஆகவே அடியன் பிரார்த்தனையின்படி ஒரு தரம் போய் நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு வேண்டிய தானத்தை கண்ணனிடத்தில் பெற்று கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு மனைவி கேட்கிறார். அவரு சொன்னார், யாரிடத்துல போய் எது கேட்கறதுன்னு கிடையாதா, கண்ணன் ஆறுன்னு உனக்கு தெரியுமா, நான் கூடவே இருந்து பார்த்திருக்கேன், அவன் யோகேஸ்வரன், அவனிடத்தில் அவனைத்தான் கேட்க வேண்டுமே தவிர பாலை குடு, தயிரை குடு, பணத்தை குடு, படவை குடுன்னா என்ன கேட்க சொல்றேன், எனக்கு புத்தி மறுக்கிறது, என்னாலே இது தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குன்னார். அப்படி சொல்ல வேண்டாம், நண்பன் கண்ணன், கண்டிப்பா நீங்க கட்டப்பட்டா அவனுக்கு பிடிக்காது. ஆனால் நான் சொல்றேன், 2 முட்டி அவல் பொறி கட்டி தரேன், அதை கொண்டு உபகாரமா கண்ணனிடத்துல கொடுத்துட்டு நீங்க போய் நின்னாலே அவர் கேட்பார். கேட்கணும்னு கூட இல்லை, ஆனா என் பிரார்த்தனைக்காக போகக்கூடாதா, சரின்னு அவருக்கு சொன்னார். கட்டி கொடு, ஏதான்னு எடுத்துன்னு போனோம், நோயாளிகளையோ சின்ன குழந்தைகளையோ பகவானையோ இவர்களெல்லாம் பார்க்க போகும்போது கையில உபகாரம் எடுத்துன்னு போகணும். அதுக்குதான் கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்கா, பழக்கடை வச்சிருக்கா, இங்க கடை இருக்குன்னுவா. அது அப்பவாவது வாங்கிட்டு போக வேண்டாமா, எப்பவோ ஞாபகம் வச்சுன்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கணும். நம்ம சாப்பிடணும்னா 4 நாள் முன்னாடில இருந்து திட்டம் போடும், இன்னென்ன நாள் இன்னென்ன சாப்பிடணும். அதுக்கு இதெல்லாம் வச்சிருக்காளு. கூடார வெல்லும் சீர் கோவிந்தா அன்னைக்கு என்ன மாதிரி சக்கர பொங்கல், வங்கக்கடந்த தை 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன சக்கர பொங்கல், நாயகநாயன் நந்தகோபனுடைய அன்னைக்கு, இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு சக்கர பொங்கல். நாயகநாய சக்கர பொங்கலும் கூடார வெல்லும் சக்கர பொங்கலும் தை 1 பொங்கல் சக்கர பொங்கலும் ஒண்ணு இல்லை. ஒண்ணு பால்ல கிளறின சக்கர பொங்கல், அக்கார் அடிச்சுன்னு சொல்லுவா, பால்ல கிளறினது. இன்னொன்னு தண்ணீர்ல கிளறி வெல்லம் போட்டது. ஒண்ணு சக்கரை கல்கண்டு போட்டது, ஒண்ணு வெல்லம் போட்டது, ஒண்ணு பால்ல கிளறினது. இத போல 8 வகை இருக்கு. கோயில போய் கேட்டீங்கன்னா சொல்லுவா. இதெல்லாம் நமக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு அவர் கிட்டக்க போறச்சே மட்டும் அது மறந்து போயிடுது, பணமா போட்டுரும் அப்படின்னு ஒரே நிமிஷம் பணம் போடுங்க வேண்டான்னு சொல்லல, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி 4 நாள் முன்னாடி வாங்கி வைக்க கூடாதா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி முயற்சி எடுத்து வாங்க கூடாதா. அவருக்கு தோன்றது, கையில சல்லிக்காசு இல்லை, மனையாளே நீ ஏதானு கொடுத்தா தானே நான் அவர் கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியும். இவ வீட்டுல ஒண்ணுமே இல்லை. எழுத்து வீட்டுக்கு போனா ஒரு பிடி அவல் கிடைச்சது, இந்த வீட்டுக்கு போனா இன்னொரு பிடி அவல் கிடைச்சது. 2ஐயும் எடுத்தா தான் புடவை தலைப்ப கிழிச்சா, அவளுதான் அவள்கிட்ட இருந்தது. அந்த தலைப்புல சின்ன கந்தலாடையில போயிட்டு முடிச்சு அவருக்காக பார்த்தா வெட்கமா இருக்கு. அங்க அப்படியே மாணிக்கத்திலையும் வைடூரியத்திலையும் மிதக்க போறது. ஊருக்குள்ள போறச்சே எனக்கு கைகாலெல்லாம் மடங்கி போய் உட்கார்ந்துட போறேன். பெரிய இடத்துக்கு நம்ம மாட்ட ஏழைப்பாளர்கள் போனா தெரியுமா, இப்ப 6 போயிட்டு இருக்கா வந்துட்டு இருக்கா, நம்ம பார்த்தாலே பயமா இருக்கும், கொடையெல்லாம் நடந்துராப்புல இருக்கும். அதை போல இருக்க போது நீ வேற இந்த கீழ்ச்ச துணியில கொடுத்துருக்க, எனக்கே பார்க்க வெட்கமா இருக்குன்னு
இடுப்புல துணியோட முடிஞ்சுட்டார். இங்கிருந்து புறப்பட்டு துவாரகையை நோக்கி பிரயாணப்பட்டார். கண்ணனோட வாழ்ந்த நாட்களை எல்லாம் நினைத்து கொண்டு நிச்சயமா கண்ணன் பார்ப்பார், வந்தியான்னு கேட்பார்னு தான் நினைக்கிறேன். நான் பரம ஏழேன்னு தெரிஞ்சா கூட அந்த சர்வேஸ்வரன் பரமதனிகன் என்ன பார்ப்பதோ இல்லையோ அவரோ ராஜாவா இருக்கார், நானோ ஏழை ஏதலன் கீழ்வான் ஒண்ணும் இல்லாம இருக்கேன் என்றெல்லாம் உள்ளத்துல நினைச்சுட்டே போயிட்டு இருக்கார். சதானாதாய விப்ராத்ரியா பிரயயௌ துவாரகாம் கில கிருஷ்ண சந்தர்சனம் மக்கியம் கதம் சாதித்து சிந்தையன். கண்ணனுடைய சேவனை கிடைக்குமா என்று நினைத்து கொண்டே போனார். அதோபவேஷ பர்யங்கே ஸ்வயம் சத்யுரு சுமர்கணம் அக்ரஹி சிரசாராஜன் பகவான் லோகபாவனஹ குச்சைலம் மலினம் க்ஷாமம் த்விஜம் தன நிசந்திதம் தேவி பர்யசரது சாட்சாத் சாமர வியஜனேனச்ச. கண்ணன் மேல் உப்பரிகையில் உட்காண்டிருந்தவர் அவர் தெருக்கோடிய ராஜவீதியில வர்றத பார்த்துட்டார். அங்கிருந்து ருக்மிணி இடத்துல பேசியிருந்தவர் தடதடான்னு கீழே படிக்கட்டுல இறங்கி ஓடி வந்தார். மேல் உத்தரையும் கீழே புரள்றது, கையில இருக்கிறது எல்லாத்தையும் வீசிட்டார். நம்ம நண்பனை ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறேன், பகு ஆனந்தம் அப்படின்னு வீதியார ஓடி போய் மக்கள் எல்லாம் பாக்குறா. காவல் காத்தவர்களுக்கெல்லாம் விதிர்த்து போயிட்டு ருக்மிணிக்கு இவர் ஏன் புறப்பட்டு போனார்னு புரியாது. இப்படித்தான் வைகுந்தத்திலிருந்து யானை கூப்பிட்டதுன்னு ஒரு நாள் ஓடி வந்தார். அன்னைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவ பாக்குறான். அன்னைக்கு ஒரு யானை கூப்பிட்டது கிருதயுகத்துல பார்த்தேன். ஆறு எப்படிப்பட்ட ரிஷி 1000 வருஷம் தபஸ் பண்ணாலும் இவர் திரும்பி பார்க்க மாட்டார். ஆனா யாரோ கூப்பிட்டுருக்கா போல் இருக்கு என்று நினைத்து அவளும் பின்னால் ஓடி வந்தாள். கண்ணன் அவர் கையை பிடித்து அழைத்து போய் தன்னுடைய ஆசனத்தில் அமர்த்தி திருவடிகளை விளக்கிவிட்டு அர்க்கியபாத்தியம் சமர்ப்பித்து மதுபர்க்கம் கொடுத்து, உம்மை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, இப்படியாவது என்னை பத்தி நினைவு வந்ததே ருக்மிணி. இவர் யாரு தெரியுமா, இவரோட கூட சேர்ந்துதான் நான் படிச்சேன், அவரு நானும் ஒன்னாத்தான் சாந்திபின் இடத்துல குருகுலவாசம் பண்ணோம் என்ன தங்களுடைய பழைய நினைவுகள் மலரும் நினைவுகள்லாம் சொல்லிட்டார். நாடகத்துல பாக்குறச்சே அப்படி வட்டம் வட்டமா ஒரு கோடு காட்டுவான். காட்டின உடனே பழசு 5 வயசுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் வந்துடும். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டே இருச்சே திடீர்னு நிலவுலகத்துக்கு வந்துடுவோம். அது கருப்பு வெள்ளையில தெரியும், இது வண்ணத்துல தெரியும், மொத்தம் மாறிப்படும் இல்லையோ. அது போல கண்ணன் இவள்கிட்ட பேசுறதையே மறந்து போயிட்டார். அன்னைக்கு நானும் இவரும் எப்பப்ப இருந்தோம் அப்படின்னு ருக்மிணி தேவி இடத்தில் சொல்லிக் கொண்டார். ஒரு முட்டி. அதுக்கப்புறம் தான் நடந்தது ஆச்சரிச்சது. அபிபிரம்மன் குருகுலாது பவதா லப்த தட்சிணாது சமாவிருத்தேன தர்மஜ்ஞ வாரியோடா சதிருஷீனவா கேச்சித் குர்வந்தி கர்மாணி காமை ரஹத சேதசா விஜோ விஜ்ஞாய விஜ்ஞேயம் தமச பாரமஸ்மிருதே. இவ்வளவு தூரம் என்ன தேடிக்கொண்டு வந்திருக்கிறீர், எதற்காக வந்தீர், என்ன என்னாலும் உங்களுக்கு செய்ய முடியும் என்றெல்லாம் அவர் கேட்கிறார். அப்ப அவருக்கு வெட்கம். நம்ம கேட்டுடணும், இதுதான் சந்தர்ப்பம், இவர்கிட்ட கேட்டாகணும். ஆனா கேட்டுடலாமான்னு பார்த்தா கேட்கறதுக்கு மனசு வரல. கற்பக விருட்சத்துல போய் கைக்குட்ட வேணும்னு கேட்பாளங்க. ஒரு மரம் காமதேனு கற்பக விருட்சம், அதுங்கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்கணுமே தவிர எனக்கு ஒரு 10 காசு கொடுக்குறியான்னு அதுங்கிட்ட கேட்டா அது கோவம் வந்துடும். என்ன கேலி பண்றியா, என்ன பார்த்தா இது என்ன கேட்கணும். அதை போல கண்ணனிடத்துல யாருமே பார்க்காத வைகுந்தத்தை கொடு, வீடுதலே இல்லாத உயர்ந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல வழியை கொடுன்னு கேட்கறத விட்டுவிட்டு இன்னைக்கு எனக்கு வீடு கொடு வாசல் கொடுன்னா பெரிய வீடு கொடுக்க அவர் காத்துட்டு இருக்கார். நான் எதுக்கு இந்த சிறுவேட்டை கேட்க வேண்டும். நல்ல வேளை அவர் வாயே திறக்கல, பேச முடியாத நினைத்து நினைத்து திணறார், பேசல. ஏன் என்னை பார்த்து நீர் பேச மாட்டேங்கிறீர், அன்னைக்கு நாம 2 பேரும் எவ்வளவு பலபலான்னு பேசியிருக்கோம்னு நடந்த கதையை ஒண்ணு ஞாபகப்படுத்துகிறார். அஹோகே புத்திரகா யூயம் அஸ்மதர்த்தே அதிதுக்கிதாக ஆத்மாவை பிராணினாம் பிரேஷ்டா தம் அநாதிருத்தியம் அத்பராக. அன்னைக்கு ஒரு நாள் ஒரே மழை, மறுநாள் நம்ம குருவனுடைய வீட்டுல சிராத்தம். அதுக்காக சுள்ளி எல்லாம் பொறுக்கிண்டு வா, காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வா அப்படின்னு நமக்கு சாந்தீபனி குரு சொன்னார். நம்ம 2 பேரும் பறிச்சுன்னு வரதுக்காக காட்டு பக்கம் போனோம். ஆனா போனா அந்த இடத்துல மழை பிடிச்சுடுது. ராத்திரி சிக்கி கொண்டு விட்டோம். படபடான்னு 2 பேரும் குளிர்ல உட்கார்ந்து இருந்தோம். பகல் 3:30 மணி ஆயிடுச்சு. நாம கொண்டு போய் சுள்ளிய கொடுக்கலே வாத்தியார் என்ன சொல்லுவாரோ நாம பயந்துருந்தோம். ஆனா குழந்தைகளை அமுச்சு வச்சுட்டோமே, அதுகள் என்ன பாடுபட்டுதோ அப்படின்னு வாத்தியார் பயந்துன்னு காட்டுக்கு வந்தார். நம்ம 2 பேரையும் கண்டுபிடிச்சுட்டோம். அப்ப உச்சி முகர்ந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி, எனக்காக இவ்வளவு தூரம் நீங்க துக்கத்தை அனுபவித்திருக்கிறீர்களே, ரொம்ப பெருமையா இருக்கு, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்க 2 பேரும் வாழ்க்கையில நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் ஆசீர்வதித்தாரே. அதனால தானே நான் இப்ப துவாரகாதீசனா இருக்கேன், அதனாலதானே குச்சேரா நீ நன்னா இருக்க, நன்னா தானே இருக்க என்று கேட்டு நிறுத்தி விட்டார். இவ்வளவு நேரம் சொன்னத இல்லே நான் பிக்ஷை எடுக்க வந்திருக்கேன்னு அவர் வாயை திறந்திருந்தால் அப்ப குருவனுடைய ஆசீர்வாதம் என்ன ஆகும். நீ நன்னாருன்னு அவர் சொல்லியிருக்கிறச்சே, அவர் இன்னும் வாயை இருக்க பத்துட்டார். ஏற்கனவே வெட்கத்துல அவர் வாயை திறக்கல, இத்த வேற கண்ணன் சொல்ல நாம பேசவே வேண்டாம். அவர் கொடுப்பது எதுவோ அது ஒரு நாள் நிச்சயம் கொடுப்பார். காங்ஷந்த கர்மணாம் சித்தின் யஜந்தைய தேவதாக க்ஷிப்ரம் மனுஷே லோகே சித்தின் பவதி கர்மஜா. கண்ணனே கீதையில சொல்றார். அப்படி ஒவ்வொரு தேவதையின் இடத்துல நீ ஒவ்வொன்னா வாங்கிக்கலாம் அர்ஜுனா. ஆனா அதெல்லாம் வந்த வேகத்துல காணப்படும்.
நான் சுலபத்துல எதையும் கொடுத்து விடுவதில்லை. ஆனா நான் கொடுக்கிற வைகுந்தம் ஒரு நாளும் காணாமல் போகாது. நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே உபனிஷத்து சொல்லுகிறது. அஸ்மாது ஷரீராது சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே. இங்கிருந்து அங்கு போய் சேர்ந்தவன் விரஜாநதியை கடக்கிறான். ஆனந்தமயமான லோகத்தில் பெருமானோடைய சமமாக ஆனந்தப்படுகிறான். திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை. அந்த மீளாத இன்பத்தை தரேன்னு கண்ணன் காத்திருக்கும் போது நான் ஏன் இந்த அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட வேண்டும்? இது அல்பம், அஸ்திரம். நாம் ஆசைப்படுற ஐஸ்வர்யம்ங்கிறது சின்னது, நிலை நில்லாதது. ஆனா அவருதோ அல்ப அஸ்திரம் இல்ல, அனந்த ஸ்திரம். அது அனந்தமானது, அளவுக்குட்படாது, ஸ்திரமானது. அனந்தமான ஸ்திரமானதை கேட்டு பெறுவோமா? அல்பமான அஸ்திரமானதை கேட்டு பெறுவேனா? அவருக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. வேண்டாம் முடிவுக்கு வந்துட்டார். ஆக மொத்தத்துல பேச்சே நின்று போச்சு. அப்பதான் கண்ணன் கேட்கிறார், ஏதாவது எனக்கு நீ உபகாரம் கொடுத்திருப்பியே, கை வீசின்னு வந்திருக்க மாட்டேயே, நம்ம அண்ணியார் மதனியார் ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, இவருக்கு தன்னை அறியாம கண்ணு இடுப்ப நோக்கி போச்சு. ஆனா சொல்றதுக்கு வெட்கமா இருக்குது. இந்த சுருக்கு பையில கிழிச்ச முடிச்சுன்னு வந்திருக்கேன், இதுதான் உனக்காக மதனியார் கொடுத்தாருன்னு சொல்ல தெரியல. அவர் கண் அங்க போன உடனே கண்ணன் கண்டுபிடிச்சிட்டார். தாவி குதித்து இவரே அந்த சுருக்கு மூட்டையை பிடிச்சு இழுத்து, கையில சுருக்கு வந்தது, கிழிந்திருந்தது, 2 அவல் கீழே விழுந்தது. என்னமா இருக்குன்னு ஒரு பிடி அவல் எடுத்து தான் வாயில போட்டார். சுஸ்வாது, இத போல நான் ஒரு ஆகாரத்தை இதுவரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயத்தாத்மனா. எந்த சின்ன விஷயத்தை வேணா சமர்ப்பிப்போம். அது இலையா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், ஒரு சின்ன தீர்த்த பாத்திரமாக இருக்கட்டும், எங்கேயோ குப்பை சத்தைய போட்டு எரிச்சு அதனால வர்ற தூம புகையா இருக்கட்டும், எதையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். எந்த புஷ்பமா இருந்தாலும் ஏற்பார். உள்ளன்போடு சமர்ப்பித்ததான்னு மட்டும்தான் பார்ப்பார். அதை போலதான் இப்போ அந்த ஒரு வாயை எடுத்து வாயில போட்டார். 2வது வாயை வாயில போட்டுக்கிறச்சே ருக்மிணி தேவி வந்து கைப்பிடிச்சார். முதல் வாய் சாப்பிட்டதுக்கு நீர் அவருக்கு அடிமையாயிட்டே இருக்கு. நீ 2வது வாய் சாப்பிட்டா அடியேன்னு இப்ப அவருக்கு அடிமையாக வேண்டும். உமக்கு அடிமையாக அவருக்கு கைங்கரியம் பண்றதுல எனக்கு குறைவில்லை, போரும்னு கைபிடித்து நிறுத்தினாள். கண்ணனும் நிறுத்தினார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். நான் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன், நேரமாகிவிட்டது, களம்பரேன்னு குச்சேலர் பேசுறார். கிம் உபாயனம் ஆனீதம் பிரம்மன்மே பவதா பவதா கிருகாத் அன்பப்யுபாகிருதம் பக்தைஹி பிரேம்னா பூர்யேவமே பவேத் அணுவபி உபாகிருதம். என்னுடைய பக்தர்கள் ஒரு துளி எனக்கு சமைச்சிருந்தா கூட அது மேரு பர்வத்தத்தை போல எனக்கு பெருசு. நீ ஆசையோட சமைச்சியானால் நான் தலையால் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு தர்மசாஸ்திரத்துல சொல்கிறார். விதுரன் இப்படித்தான் கொடுத்தார். வாழைப்பழமா எடுத்து தோலை கையில கொடுத்துட்டு பழமா கீழே கொடுத்தார். வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு என்னமா இருக்குன்னு கண்ணன் சொன்னார். பழத்தையும் நான் பார்க்கல, தோலையும் நான் பார்க்கல, எதுவும் என் பசி ஆற்ற போவதில்லை. நீ ஆசையோட கொடுத்தீரே, அந்த ஆசையும் பக்தியும் தான் என்று பக்தியாது அனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரட்டுஞ்ச தத்வேன பிரவேட்டுஞ்ச பரத்தவ வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்தி விசிஷ்யதே ஞானி தாத்மைவ மேமதம் ஆத்மா வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. நானும் அவனுடைய ஆத்மாவா இருக்கேன், அவர் எனக்கு நெருங்கினவரா இருக்கார். என் பக்தனுடைய பெருமை இதுதான். கண்ணன் கீதையிலே 7வது அத்தியாயம் முழுக்க, 8வது அத்தியாயம் முழுக்க, 9வது அத்தியாயம் முழுக்க பக்தி மகாத்மியம் சொல்ல வந்தவர் பக்த மகாத்மியம் சொல்லிட்டு இருக்கார். 9வது அத்தியாயமே முடிய போறது. பக்தினா என்னன்னு சொல்றியே கண்ணா, சொல்றேன்னு சொன்னியேன்னார். ஒரு ஸ்லோகத்துல சொல்றேன், மன் மனாபவ மத் பக்தா மத் தியாஜி மாம் நமஸ்குரு மாமே வேட்சச யுக்தைவ ஆத்மானம் மத் பராயணா. என்னையே நினைத்தவனாய், என்னையே பாடுபவனாய், எனக்கே அர்ப்பணம் பண்ணிடுவனாய், மத் சித்தாக மத் கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. என்னை பத்தி பேச வேண்டும். அனன்யா சிந்தையோந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யாம் சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தச்ச திருடவிரதாக நமஸ்தந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசதே. என்னையே பாடுகிறான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது இப்படி இருக்கிறவன் பக்தன் எவ்வளவு சொல்கிறார். ஒரு துளி கொடுத்தாலும் போதும். பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் விரிவகையின்னு அந்நீர் தோய் புரிவதுவும் புகை பூவே. எத்த சமர்ப்பித்தாலும் கிடைச்சது கைங்கரியம்னு பண்ணு. இதுவா அதுவா அதுவா அதுவான்னு விசாரம் பண்ணி கொண்டிருக்காதே. அவர் எல்லாவற்றையும் ஏற்க தயாராக இருக்கிறார். கண்ணன் ஏற்றான்.
அவரிடத்திலே நன்றி சொன்னார். அவர் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுறார். இதி முஷ்டிம் சகிருஜக்வா தித்தீயாம் ஜக்மு மாததே தாவச்சீர் ஜகிருகே ஹஸ்தம் தத்பரா பரமேட்டினா அதனோயம் தனம் பிராப்பிய மாத்தியன்னுச்சைர் நமாம் ஸ்மரேது இது காருணிகோனு தனம் மே பூரி நாததாது. நல்ல வேலை இவர் விடை பெற்றுட்டு போறச்சே நினைச்சுக்கிறார், அவனும் நல்லது செய்தான், எனக்கு நல்ல புத்தி கிடைச்சிடுத்து. இல்லைன்னா அசட்டுத்தனமா அவர்கிட்ட இந்த ஐஸ்வர்யத்தை அஸ்திர ஐஸ்வர்யத்தை கேட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பேன். அது இல்லை, அவரும் நல்ல வேலை எனக்கு ஏதானு தானா கொடுக்குறேன்னு கொடுத்திருந்தாருன்னா இந்த நட்பு பக்தியே தாழ்த்தி இருப்பார். அவர் அப்படி பண்ணவே இல்லை. நான் கொடுத்ததை அவர் வாங்கிட்டு திருப்பி அமைச்சிருக்காரு. இதுதான் சர்வேஸ்வரன். அவர் கொடுத்ததை நாம வாங்கிட்டு வரணும்னு கோருக்கு போறோமா, அல்லது நம்ம கொடுத்ததை அவர் வாங்கி கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தோட போறோமா? அப்ப அவர் ஒண்ணும் கொடுக்க மாட்டாரானால் இந்த சரீரத்தை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, நல்லது செய்து விவேகிக்கிறதுக்கு சாஸ்திரங்களை கொடுத்து, தான் அவதாரம் பண்ணி என்னை திருத்தி, ஆச்சாரியர்களை கொண்டு திருத்தி, இத்தனை அவர் பண்ண வேண்டியதை பண்ணி விட்டார். அடியன் கொண்டு போய் 2 புஷ்பத்தை சமைச்சேன்னா நன்றியை காட்டுகிறேன்னு அர்த்தமே தவிர ஏதோ நான் இப்போது செய்வதற்கு அவர் பதிலுக்கு செய்ய போகிறார், தப்பான அபிப்பிராயம். அதைத்தான் ஆழ்வார் சொல்லும் போது, மதுவார் தன்னந்துடாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்சையுமீடே. மதுவார் ஒரு புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பி, எது வேணும்னாலும் கொடு. ஆண்டாள் பாசுரத்தில் 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நாறு நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்கு 100 அண்டா நிறைய அக்காரடிசில், 100 அண்டா நிறைய வெண்ணெய், இத்தனை வாயால பாடினேன். நாள் ஒரே ஒரு இந்த சின்ன பாத்திரத்துல வெண்ணெய் கூட சமர்ப்பிக்கல. அதுக்கெல்லாம் வழியே இல்லை. அவர் பெரியாழ்வாருடைய குமாரத்தி வயசு 5, இவ எங்க சிவலிபுத்தூர்ல இருந்து திருமாலிருஞ்சோலை மலைக்கு போறது, இதெல்லாம் நடக்கிற காட்சி, சல்லி காட்சி அவள்கிட்ட கிடையாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு பாட தெரியும், தெரிஞ்சதெல்லாம் சூடி கலைந்து பெருமானுக்கு சமர்ப்பிக்க தெரியும். அந்த 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேனால் கையில பண்ற சக்தி எனக்கு இல்லை. ஆனா பாசுரமா சமர்ப்பிச்சுடுவேணும் இல்லையோ. நேற்றுக்கு ஒரு இடம் பார்த்தோம், திருவக்காங்கிற குஞ்சா கூனி. அந்த கூனி கண்ணன்ட்ட சொன்னது, உனக்கு திருமேனி தகுந்த சந்தனம் எங்கிட்ட இல்ல, என் மனதையே சந்தனமாக சமர்ப்பிக்கிறேன். அப்படித்தான் இவரும் இருந்தால். கண்ணனும் அவரை வழி அனுப்பி வைத்தான். வழியில நல்ல வேளை நாம கொஞ்சம் சமத்தா நடந்துவிட்டோம், அசட்டுத்தனம் பண்ணல அப்படின்னு நினைத்து கொண்டு வந்தால் ஊர் கிராமத்தின் எல்லை அடைவதற்குள் ஒரு பெரிய மாளிகையை பார்த்தா தன்னுடைய தர்மபத்தினி பட்டு பீதாம்பரத்தோடு வருகிறார். குழந்தைகள் அத்தனை பேரும் தங்க ஆபரணங்களோடு வருகிறார்கள். ஊரே விழாக்கோலம். எதுவுமே அவர் புரியல. போனவருக்கு தெரிஞ்சு போச்சு, நல்ல வேளை நம்ம கிட்ட சொல்லாமலே கண்ணன் கொடுத்திருக்கிறார் போலும். அவர் இந்த ஐஸ்வர்யத்தை கேட்டாலும் கொடுக்கிறார், தானான ஐஸ்வர்யத்தை கேட்டாலும் கொடுப்பார், தர்மத்தை கேட்டாலும் கொடுப்பார், சாட்சாத் தர்மமான தன்னையே கேட்டாலும் கொடுப்பார். என்னை ஆக்கி எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வாருடைய பாசம். 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு கற்பக மரம், இன்னொன்னு கற்பக மரத்தை போன்ற கண்ணன். பேரொருளாளன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீநிதியம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜம் ஆசிரியே. காஞ்சி தேவாதிராஜ பெருமான் வரதராஜன் ஒரு பேர். வரம் ததாதீதி வரதா, கேட்பவர்கள் கேட்கும் செல்வத்தை எல்லாம் கொடுப்பார். கடைசியா இது இத்தனை வாங்கி 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 80 வயசு ஆகரிச்சே. இதனால நம்ம ஒண்ணு சாதிக்கலைங்கிற பெருமூச்சு அப்பதான் வரும். அது 8க்கு வராது, 80க்கு தான் வரும். அதை வாங்கி பட்டவாள்லாம் எழுதி வச்சிருக்காளே, பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேயானால் எனக்கும் பட்டு தெரிஞ்சுக்கிற உரிமை கிடையாதான்னு பல பேர் பட்டு பட்டு தானே எழுதி வச்சிருக்கா. நீ படாதேன்னு அப்பா அம்மா நமக்கு சொல்லுவா. அது எப்படி? நீ பட்ட உரிமை உனக்கு இருக்குன்னால் அப்ப நானும் பட்டு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. உலகத்தின் வழி ஓட போறேன், இந்திரியங்கள் புலன்கள் இழுத்த வரைக்கும் போவேன், அதெல்லாம் தெரிஞ்ச ரத்தம் சுண்டின பிற்பாடுதான் உன்னிடத்துல வருவேன்னால் அது வேண்டாமேன்னு தான் ஆழ்வார்கள் பாடி பாடி பார்க்கிறார்கள். அப்படி கண்ணன் எம்பெருமான் அவர் ஒரு புறம், இன்னொரு பக்கத்தில் நல்ல கற்பக விருட்சம். என்னையாக்கி எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் சொல்றார். கற்பக மரணத்திடத்துல போய் பிரார்த்தித்தால் எதை கேட்டாலும் கொடுக்கும். நீ என் வீட்டுக்கு வான்னு சொன்ன சண்டை வந்துடும். கற்பக மரம் நம்ம வீட்டுக்கு வருமா? பாரிஜாதத்தை தூக்கின்னு வரதுக்குள்ளே போர்னு ஆயிட்டேன். அதனால அதெல்லாம் தேவலோகத்துல இருந்தெல்லாம் கொட்ட முடியாது. அது இருக்கிற இடத்துலதான் இருக்கும். அதுங்கிட்ட எதை வேணா கேட்டுக்கலாம். ஆனா கண்ணனிடத்தில் மத்த எதை கேட்டாலும் வருத்தத்தோடு கொடுப்பாரு. நீயே வான்னு சொன்னா சந்தோஷத்தோட வந்துடுவார். மத்ததை கேட்டு கேட்டு எத்தனை பிறவி எடுக்க போறேன், நான் என்னையே தர தயாராக இருக்கும் போது எதற்கு மற்றொன்றை பெற்றுக் கொள்கிறாய்? இதுதான் அவர் நிலை. இன்னொன்னு, நாம போய் கேட்டா கற்பக மரம் கொடுக்குமே தவிர என்ன கற்பக மரம் உருவாக்குமா?
அதெல்லாம் அதால முடியும். அதையே இன்னொருத்தர் தான் உருவாக்கி இருக்கார். என்ன எப்படி உருவாக்கும்? கேட்டு பெற்றுக்கொள்ளுபவனை உருவாக்கி தன்னையே கொடுத்து ரெண்டும் பண்ணுவார் கண்ணன். பெற்றுக்கொள்ளுபவன் கேட்டுக்கொண்டு வந்தால் தன்னை தவிர மற்றவற்றை கொடுக்கும் கற்பக மரம். அதனால அவனுக்கு இதுக்குன்னு தான் எவ்வளவு வாசி. என்னை ஆக்கி எனக்கே தன்னை தந்த கற்பகம். கண்ணன் கற்பகன் என்னை ஆக்கினார், தன்னை எனக்கே கொடுத்து விட்டார். பாக்கி யாரா இருந்தாலும் தங்களை கொடுக்க மாட்டார்கள். கண்ணன் தன்னை கேட்டு ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா, இதை பராசர பட்டர் பாடும் போதும் புறத்தாழ்வான ஆச்சரியமா சாதிக்கிறார். ஐஸ்வர்யம் கேட்டாலும் கொடுக்கிறார், இந்த லோகத்தின்பம். கைவல்யம் ஆத்மானுபவம் கேட்டாலும் கொடுக்கிறார். மோட்சம் பரமாத்ம அனுபவம் கேட்டாலும் கொடுப்பார். யாராருக்கு எதில் ருச்சி இருக்கிறதோ அத்தத்தை கொடுக்கிறார். எழுவார் விடை கொள்வார், ஈந்துடாயானை வடுவாவகனன் என்று வைகள் தொழுவார் என்று முதலாழ்வார்களுடைய பாசுரம். சில பேருக்கு சந்தேகம் வரும், நான் எப்ப மோட்சம் போவேன், எப்ப பெருமாள் தருவார்னு. தவறான கேள்வி. நான் எப்ப மோட்சம் போவேன்னு கேட்கலாம், ஆனா அவர் எப்ப தருவார் இல்ல. மோட்சம் போறதுக்கு நான் எப்ப தயாருங்கிறதான் கேள்வி. இத்தனை ஜென்மங்களா இவன் தயார் இல்லை, அவர் கொடுப்பதற்கு தயார், இவன் பெற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. என்னைக்கு நான் தயார்னு இவன் கை ஏந்த போறானோ, நான் பெற்றுக்கொள்ள தயார்னு சொன்னா தானே கொடுத்துட போறார். அவர் என்ன வைத்துக் கொண்டு வேண்டாம் என்றா சொல்ல போகிறார்? அல்லது இவனுக்கு கொடுத்துட்டதுக்காக அவர்கிட்ட இருக்கிறது குறைஞ்சி பட போறதா? தனக்குத்தான் எண்ணம் குறைய போறதா? இவனுக்கு தான் புதுசா அதிகாரம் வரப்போகுதா? எதுவும் இல்லை. ஆகவே கண்ணன் அவருக்கு அனைத்தையும் அளித்தார். இந்த லோகத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் ஒரு பட்டு பீதாம்பரத்தை தங்க நகை இவர் போட்டுக்கவே இல்லை. அனைத்தையும் கண்ணனையே நினைத்து கொண்டு வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறும் அவனே, தின்னும் வெத்திலையும் அவனே, பருகு நீரும் அவனே, அனைத்தும் கண்ணனேன்னு ஒரு சிலர் இருப்பார்கள். அவன் தான் வாசுதேவ சர்வம் இருக்கிறான் என்று கண்ணனே கீதையில சாதித்தார். அத போல அவனே எல்லாம் இருந்த குச்சேலனுக்கு அனைத்தையும் பெருமாள் அனுகிரகித்தார்ங்கிறதோட குச்சேலோபாக்கியானம் முற்று பெற்றது. இப்படி பல சரித்திரங்களையும் பார்த்திருக்கிறோம். சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல விண்ணப்பம் பண்றேன். இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது பகவத்கீதையினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அப்படி இதுல காணப்படுகின்றனவான்னு பார்த்தால் நன்னா குறிச்சுங்க. இதுதான் கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மாயன் ஓதுகிறார், ஓதிய மாயன்னு பார்க்க வேண்டும். ஓதிய மாயன்னா வாயால சொன்னவர் மட்டும் இல்லை, தான் செய்து காட்டியவர். ராமன் செய்து காட்டினார், கண்ணன் கீதோபதேசத்துல செய்தார். கண்ணனே செய்து காட்டினார், கண்ணனே கீதோபதேசம் பண்ணுகிறார். முதல்ல அவதாரம்னு எடுத்துக்கொள்வோம். கண்ணன் அவதரித்தார் அஷ்டமி திதியிலே, ரோகிணி நட்சத்திரத்திலே, ஆவணி மாசத்திலே இரவு பொழுது நடுநிசையில் அவதரித்தார். அவதரித்தார்னா சாமானிய மனுஷ பிள்ளையா தானே பிறந்திருக்கார். ஆனால் எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணார்கள்? 2 முக்கியமான ஸ்லோகம் மட்டும் சொன்னேன். ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள், தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணார். தேவகி உன்னுடைய கர்ப்பத்தில் எப்பேற்பட்டவர் வந்திருக்காருன்னு தெரியுமா? அவர் தான் சத்தியச சத்தியம் ரித சத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக, எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவர்னால் ஒரு மானிட குழந்தை யார் கர்ப்பத்திலேயான்னு இருந்தால் மருத்துவமனை வாசல் நின்று யாரான்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பார்த்திருக்கீங்களா? பிடிச்சுன்னு போடுவா. இப்படிலாம் தான் பண்ணா என்னாச்சோ இருக்குன்னுவா. ஆனா இந்த குழந்தைய அதை பத்தி உண்மை தெரிஞ்சு கொண்டு தானே ஸ்தோத்திரம் பண்றார்கள். அப்படின்னா ஒண்ணு புரியுது. அவர் மனித குழந்தையாக பிறந்திருக்கும் போதும் தான் ஸ்ரீவைகுண்ட நாதங்கிற பெருமகள் ஒன்று கூட குறையாமல் பிறக்கிறார். அதனாலதான் பிரம்மா வந்து நீதான் சிவன் நாராயணன் ஸ்தோத்திரம் பண்றார். காளிங்கனுடைய தர்மபத்னிகள் ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு இடத்துல குச்சேலரே ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி அவரவர்கள் ஸ்தோத்திரம் பண்றதுலே என்ன தெரியுது? இவர் பிறந்தது மனித பிறவியாக இருந்தாலும் அவர் அல்லர். மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். இவர் அவதரித்த போது மனிதன் தானேன்னு எள்ளி நகையாட கூடாது, மனிதர்களுக்கு சமமா நினைக்க கூடாதுங்கிறது பாகவதத்துல தெளிவார். அப்படித்தான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. இத கண்ணன் 4வது அத்தியாயத்தில் சொல்லிக்கிறார். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேத்த பரந்தப அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகதிம் சுவாமதிட்டாய சம்பவாம் ஆத்மமாயையா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. 4 ஸ்லோகங்கள், ரத்தனமான ஸ்லோகங்கள். அதுல அவர் சொல்லிக் கொள்வது, நான் என்ன பிறவி எடுத்தாலும் அது மீனா இருக்கட்டும், ஆமையா இருக்கட்டும், பன்றியா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், மட்டையா இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், நான் ஸ்ரீவைகுண்டநாதன் பரமாத்மாங்கிற பெருமைகளில் பிரம்மங்கிற பெருமையிலே
ஒன்று கூட குறையாமல் பிறக்கிறேங்கிறார். என்ன பெருமை எனக்கு வைகுந்தத்தில் உண்டோ அதே பார்க்கடல்ல உள்ளது, அதே அவதாரத்துல உள்ளது. இல்ல நீ மீனா பிறந்தியே, நீ அந்த பெருமை உடையவனா நினைக்காதே. ஒன்ன கூட விடாமல் நான் பிறப்பிலிங்கிற பெருமை விடாமல் பிறப்பேங்கிறார். பிறப்பிலின்னு சொன்னா பிறவி இல்லாதவர்னு அர்த்தம். கட்கிலின்னு சொன்னா கண்ணால் அவரை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். நான் கண்ணால் காண முடியாதவனாக இருந்து கொண்டே நீ கண்ணால் காணும்படி பிறப்பேன். நான் கர்மங்களால் பிறப்பாதவனாக இருந்து கொண்டே பிறப்பேன். கர்மங்களால பிறக்க மாட்டேன், ஆசைப்பட்ட அனுகிரகத்தால பிறப்பேன். நீயா தேடி பார்த்தியானா என்ன பாத்திர முடியாது, நானா காட்டணும்னா என்ன காட்டிடுவேன். ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி சொல்றார். நான் பிறப்பதே இல்லை, கர்மங்களால் பிறப்பதில்லை, ஆனால் பிறக்கிறேன். அர்ஜுனா அவன் கண்ணு முன்னாடி இருக்கேனேன்னு சொன்னா என் இச்சையாலே பிறக்கிறேன், கர்மத்தால பிறக்கல. பிறக்கும் போது ஒன்ன போல சரீரம் நினைத்தியா? இது இன்னைக்கு இருந்தா 2 மணி நேரத்துக்குள்ள வயசாயிடும். மூப்புங்கிறது வெறுமையா திரும்பி பாக்குறதுக்குள்ள இந்த ஓரத்துல ஒண்ணு நரைச்சிருக்காப்புல இருக்கும். வாசல்ல போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள மொத்த தலையும் வெள்ள வெள்ளையர்னு இருக்கும். தும்ப பூவாட்டம் இருக்கே, மல்லி பூவாட்டம் இருக்கேன்னு சொல்லலாம். அதை போல தலை மாறி போடும். அதுக்கப்புறம் நம்ம வர்ணம் பூசிடுமா, இதை பண்ணணுமா, எத்தையோ வேணா முயற்சி பண்ணிருக்கலாமே தவிர நடக்காது. இதெல்லாம் இந்த சரீரத்தது. கண்ணன் அவதரித்தாரே, அவருக்கு 125 வயசு ஆச்சா? அதனால மூப்பெய்தினாலா, தோல் சுருங்கித்தான்னு கேட்டால் நம்ம பார்க்கிற பார்வைக்காக இது இத்தனையும் அவர் பண்ணியிருக்கலாமே தவிர அவர் திருமேனி பஞ்சபூதங்களால் ஆனதே அல்ல, சத்தம் ரஜஸ் தமசு முக்குணங்களால் ஆனதே அல்ல. அப்ராகிருதமாய் சுத்த சத்தமயமாய் பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனி. அதனாலதான் ராமன் களையும் போரிச்சே கண்ணன் களையும் போரிச்சேவும் 2 பேர் போன பிற்பாடு அவர்கள் திருமேனிகள் இங்கு கிடையாது, பூலோகத்துல இல்லை. சடங்கு நடந்தது என்னால் இல்லை, திருமேனியை வைத்து சித மூட்டவே இல்லை. எங்க தேடினாலும் கிடைக்காது. சித மூட்டிருப்பா, அதுல 6 பேர் விழுந்து கூட இருப்பா. ஆனா அது சிதைய மூட்டி அடுத்து இருக்கிறவன் கர்மங்களை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிருப்பாளே தவிர அந்த திருமேனி இருந்து பண்ணார்கள்ங்கிற சரித்திரம் இல்லை. ராமனும் சரையூ நதியில இறங்கினார், திருமேனியோட புறப்பட்டு போனார் தான் சொல்வார்கள். கண்ணனும் பிராபாச கஷேத்திரத்திலே காணும், அந்த திருமேனியோட போகணும் தான் முடிவெடுத்துட்டார். அப்ப எங்கேயாக இருந்தாலும் அந்த திருமேனி நம்ம சரீரத்தை போன்றது அல்ல. நாம கர்மாதீனமா பிறக்கிறோம், அவர் கிருபாதீனமாக பிறக்கிறார். இந்த மாறுதல்கள்லாம் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அது அத்தனையும் தான் பாகவதத்துல பண்ணி காட்டுறான். இந்த திருமேனியே வேற. அங்கிருந்து நான் கீழே பறந்திருக்கிறச்சே, பிறந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்குள்ள ஆதிசேஷன் வந்து கொடையா படுக்கிறார். வைகுந்தத்திலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து கொடை பிடிப்பார்களா? அதே போல பிருந்தாவனத்துல கண்ணன் அங்கெங்க வெயில் வீணா போகாம ஓடிட்டு இருக்கார். அப்ப வினதாசுதனான கருடன் இந்த பிள்ளை கீழே வெயில்ல இருக்காரேன்னு மேல பறந்து சிறக விரிப்பறான். அந்த சிறகின் கீழ் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே என்று நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளுடைய பாசுரம். கருடன் கைங்கிரம் என்றார், ஆதிசேஷன் கைங்கிரம் என்றார். ஆகவே தன் பெருமகளில் ஒன்றும் குறையாமலே பிறக்கிறார். அந்த அர்த்தத்தை அங்க தெரிஞ்சுக்கும். அடுத்தது சாது பரித்திராணம், துஷ்ட நிரசனம். இந்த 2 தானே பிரதானம். இது நடந்தா தர்ம சம்ஸ்தாபனம் நடந்துட போறது. சாதுக்கள் ரட்சித்தாரானால் இத்தனை நாளை கதை பார்த்தோமே, கோபிகைகள் எல்லாம் சாதுக்கள், உத்தவர் சாது, அக்ரூரர் சாது, சஞ்சயன் சாது, மாலாக்காரர் சாது, இவர்கள்லாம் சாதுக்கள். இவர்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு தானே இந்த அவதாரமே. விதுரர் முதலான சாதுக்களை எல்லாம் ரட்சிக்க பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம். அதுதான் 3 நாளா பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பூத்தனை வந்ததுல இருந்து கேசி முடிஞ்ச போற வரைக்கும் எல்லா தீயவர்களையும் அழிக்கத்தானே. இந்த தீமை என்பது வெளியே இருக்கிற அசுரர்கள் நினைக்க வேண்டாம், உள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் முதலான எல்லாவரையும் அழித்து விடுகிறார். சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனத்துக்காக பிறந்தார் என்பதையும் பார்த்தோம். அதே சமயத்தில் தர்ம சம்ஸ்தாபனம்னு சொன்னால் அதுதான் இல்லற தர்மத்தை ஸ்தாபிச்சுட்டாரு. இத்தனை பேரை கல்யாணம் பண்ணி கொண்டு அத்தனை பேரிடத்திலையும் குழந்தைகளை பெற்று பார்த்து வளர்த்து மக்களையும் ரட்சித்து குடும்பத்தையும் ரட்சித்து ஒரு பணியை விடாம நிறைவேற்றினார். தேரோட்டியா இருந்து ஒரு பணியை விடாம நிறைவேற்றினார். அதுதான் அவரவர் தர்மத்தை ஸ்தாபித்தல். தானே தர்மம்னு ஸ்தாபித்து கொண்டார், மற்ற உலக தர்மங்களையும் ஸ்தாபித்து கொடுத்தார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அந்த சரித்திரத்துல 3 பயணம் இருக்குன்னு தெரிகிறது. கர்மயோகம் தான் மிக முக்கியம், அதை அனுஷ்டிப்பதுதான் சிறப்பானது என்று அர்ஜுனனுக்கு பல இடங்கள்ல சொன்னார். அது செய்து காட்டினாரா? இப்ப தேரோட்டின்னு சொன்னனே, அது செய்தது கர்மயோகம் தானே. இல்லற தர்மத்தின்படி பண்ணது கர்மயோகம் தானே. தன் தாயார் தாப்பனாருக்கு ஆசையா 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்து, நீ யசோதைக்கு என்னென்ன காட்டினியோ அதெல்லாம் நான் ஒரு முறை பார்க்கலாமான்னு கேட்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணாம போனதே என் தப்புன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் திருப்பி காட்டினாரோ இல்லையா? அது அவருக்கு இருக்கிற கர்மயோகம் தானே. அவரவர் எத்தத்தை செய்ய வேண்டுமோ நமாம் கர்மாணி லிம்பந்தி
எனக்கு கர்மங்களே தொடாது, கர்ம பலத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி நமே பார்த்தாஸ்தி. ஏ பார்த்த, எனக்கு எந்த சம்பந்தமும் கர்மத்தோட இல்லை, நான் நிறைவேறாத ஆசை ஒன்று கூட இல்லாதவன், ஆனா அந்த ஆசை இருக்கிறாப்ப இத்தனையும் நான் விடாம பண்ணிட்டு இருக்கேன் பார். உனக்காக பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக எதையுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. லோக சங்கிரகமேவாபி சம்பஷன்னு கர்த்துமர்கசி, அதனால் உனக்காக செய்தேன். கர்மயோகத்தை விடாம அனுப்பித்து காட்டினார். ஞான யோகம் எங்கு கண்டுகொள்ளலாம்? ஒரு நாகப்பழக்காரி என்ன கர்ம என்ன பக்தி என்ன விழுக்குண்டு, இவர் தான் பரம்பொருள், கையில சங்கு சக்கர பொறி இருக்கு, மோட்சம் கொடுத்தா நாகப்பழம் தரேன்னு ஒருத்தி சொல்லியிருக்கணும்னால் அதுதான் எல்லாம் ஞானத்துல போய் சேருங்கிறார்கள். சர்வ கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. கண்ணனை கீதையில சொல்றார், எந்த கர்மத்தை நீ செய்தாலும் பூ தொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடுத்து கொண்டிருப்பதுங்கிறது செயல், அது கையால் பண்ணுகிற கர்மா. அந்த சமயம் இதை போலத்தான் பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரம் பண்ணார், மாலாக்காரர் பண்ணார். அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதே நாம் பண்ணிருக்கிற பாக்கியம். ஆண்டாள் இதைத்தான் சூடி கொடுத்தாள். புஷ்ப மண்டபம்னு திருவேங்கடமுடையான் தோமால சேவேன்னு 1000 பேருக்கு நித்தியம் காட்சி கொடுத்துட்டு இருக்கார். இந்த எண்ணத்தோட அந்த கைங்கரத்தை பண்ணாதான் அந்த எண்ணம் உள்ளடங்கி இருக்கிற ஞானம், அந்த செயல் கையால் பண்ணக்கூடிய கர்மயோகம். இதுவும் வேணும் அதுவும் வேணும். நான் எத்தையோ நினைத்து கொண்டு கையால பூ தொடுத்து கொண்டிருந்தால் அது கர்மமாகுமே ஒழிய கர்ம யோகமாகாது. செயலா இருக்கும், வேலையா இருக்கும், கைங்கரியமா இருக்காது. காரியமா இருக்கும், கைங்கரியமா இருக்காது. காரியமே தான், அதுவே கைங்கரியமாகணும்னால் அந்த எண்ணம் தானே முக்கியமானது. அந்த எண்ணம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நாகப்பழக்காரிக்கு. அதனால மோட்சம் கொடுன்னு கேட்டுட்டா. கதிபாண்டன் ஒருத்தர் இருந்தார், தயிர் எல்லாத்தையும் வச்சுட்டு பானை பாக்கி இருந்தது, பானையை வச்சிருந்து சாஞ்சின்னு படுத்து தூங்கிட்டார். ஆரோ ஒரு கோபிக்க கண்ணனை துரத்தின்னு வந்தா. இவனை பிடிச்சிருந்தாரு, என்னை இந்த பானைக்குள்ள கொஞ்சம் ஒளிச்சு வச்சு காப்பாத்தி விடுந்தார். சரின்னு பானையை பிரிச்சார், கண்ணனை உள்ள அடைச்சுட்டார். பானை மேல அவரே சாஞ்சி தூங்கி விட்டார். பின்னாடி வந்து கேட்கறா, ததிபாண்டா இங்க கண்ணன் உள்ள இருக்கா? நான் எல்லாம் யாரும் கிடையாது, போயிட்டு வான்னு. கண்ணன் பார்த்தார், நாம தான் பொய் சொல்றோம், நம்மளோட இந்த வயோவிருத்தர் ரொம்ப நாளா பொய் சொல்றாரு, நம்மோட சம்பந்தப்பட்டா இந்த ஊர்ல எல்லாருமே சொல்ல வேண்டியதுதான் போட்டிருக்கு. தெரிஞ்சு விட்டார். கண்ணன் இல்லேன்னு சொன்னாரா? கண்ணன் இப்ப வெளியில வரணுமே, அவர் தட்டுறாரு, என்ன திறந்து விடுன்னு கேட்டார். திறந்து விடுறேன், எனக்கு தர வேண்டியதை கொடுத்தா உனக்கு தர வேண்டியதை தரேன், என்ன வேணும்னு கண்ணன் கேட்க, மோட்சம் கொடுத்தாயானா பானையிலேருந்து விடுவிச்சு விடுறேன்னா தரேன்னு கேட்டு வாங்கினுட்டார். அந்த பானை வித்துண்டு போறவனுக்கு தயிர் வித்த அவனுக்கு ததிபாண்டனுக்கு தெரிஞ்சது இவர் தான் மோட்சம் கொடுப்பார். பழம் விற்கிறவளுக்கு தெரிஞ்சது மோட்சம் கொடுப்பார். பிரம்மாவுக்கு தெரியல, அபச்சாரப்பட்டு வத்சாபகரணத்தும் போது எவ்வளவு பாடுன்னு பார்த்தோமா. அந்த ஞானம்ங்கிறது சட்டுன்னு இப்படி இப்படி வந்துடாது. அது நிற்கும் அவனுக்குத்தான் நன்மை. ஞானான் மோக்ஷா அஜ்ஞானாத் சம்சாரஹான்னு சொல்லுவார்கள். அவன் பரம்பொருள்ங்கிற ஞானம் ஏற்பட்டா சரி, எப்படியும் ஏற்படலாம். ஒரு பிரகலாதன் இங்க உண்டு கண்ணன்னு சொன்னார், நரசிம்ம பெருமான் அங்க தோற்றுட்டார். ஒரு ததிபாண்டன் இங்க இல்ல கண்ணன்னு சொன்னார், மோட்சம் போயிட்டார். உண்டுன்னு சொன்னவனுக்கு மோட்சம், இல்லேன்னு சொன்னவனுக்கு மோட்சம். இது நியாயமாவே படலையே சுவாமி. ஒருத்தர் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்லி பிரகலாதன் மோட்சம் போயிட்டான். ஒருத்தர் ஓங்கியுமே இங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் மோட்சம் போயிட்டான். கடைசியில 2 பேர் கோட்டிலையும் நம்ம இல்லை, ஏன்னா கண்ணனையே நினைக்கலையே. நீங்க உண்டுன்னு சொன்னது அப்புறம் இல்லேன்னு சொன்னது அப்புறம், முதல்ல கண்ணன் பேசினான்னா உண்டுன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல. இங்குண்டு என்றேனோ பிரகலாதனை போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே, 2மே சொல்லாம போய்விட்டோமே. அப்படி எல்லாம் இல்லாமல் இவர் ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்தார். அப்படி ததிபாண்டனாக இருக்கட்டும் அல்லது பலவிக்கிரேணி நாகப்பழக்காரியோ பெற்றதெல்லாம் தாங்கள் கண்ணனை பத்தி தெரிந்து வைத்திருக்கிற ஞானத்தாலே. அந்த ஞானம் 2வது. முதல்ல கர்மயோகம், அடுத்து ஞான யோகம். அதற்குண்டான சரித்திரம் பார்த்தோம். பக்தியினால் கோபிகைகள் தான் பக்திக்குன்னு எதிர்காட்டு. பக்தியாது அனன்யா சக்தியா அகமேவம் விதோர்ஜுன. ஒரு ஆச்சரியமான சுருக்கமான சரித்திரம். கண்ணன் கோகுலத்திலேருந்து வெளியில வந்துட்டார். அதுக்கப்புறம் உத்தவர் ஒரு நாள் கேட்கிறா, நீ விட்டுட்டு வந்துட்டிய கண்ணா, நான் திரும்பி போய் அவர்களுக்கு வைராக்கியத்தை பத்தி எடுத்து சொல்லி பக்தியை காட்டுன்னு ஞான ஓசத்தின்னு சொல்லிட்டு வரேன். அப்படியே இந்த ஞானத்துல இருந்தா தியானத்திலே இருந்துள்ள முடியும். கண்ணன் இல்லே இல்லேன்னு அவளுக்கெல்லாம் வருத்தம் தெரியாது. நான் போய் அவளை திருத்திட்டு வந்துடுறேன்னு வந்தார். ஆட்டாட்ட நிறுத்தன திருத்த போறீர், திருந்தி வருவீர், போயிட்டு வரணுட்டாரு. நான் ஒருத்தரை திருத்த போறேன்னு சொன்னால் நான் போய் திருந்தி வந்தால் அது வேறையோ இல்லையா? கத்திரிக்காய் வெண்டைக்காய் திருத்துவோம், அதை திருத்தினா நல்லது. என்ன திருந்துன்னா யாரு திருந்துவோம்? அதனால வெண்டைக்காயை வேணா திருத்தலாமே தவிர நம்ம எல்லாம் சுலபத்தில் திருந்த மாட்டோம். அது போல உத்தவர் அவர்களை திருத்தலான்னு போனார். போய் கோகுலத்துல உட்காண்டார். எல்லாரும் தண்ணீர் எடுக்க வருகிற குளத்தின் கரையில உட்காண்டார். பெண்கள்லாம் கண்டிப்பா வந்தாகணும், நாம ஞான யோகத்தின் மகாத்மியத்தை உபதேசிப்போம், இருந்த இடத்துல இந்த தியானித்தே கண்ணனை பார்க்கலாம். அவளுக்கெல்லாம் அதெல்லாம் ஆகவே ஆகாது.
கண்ணன்னு சொன்னா இடையிலே கட்டி கொண்டோமா கழுத்திலே கட்டி கொண்டோமா? இதுதான் அந்த பெண்கள் பார்த்திருக்காள். இதுவர் நீர் தியானத்திலே விராட் ஸ்வரூபத்தை பாருன்னா அதெல்லாம் அவளுக்கு புத்தியிலே போகாது. இதை சொல்லலாங்கிறதுக்காக தான் இவர் வந்தார். வந்த ஒவ்வொரு பெண்ணும் கண்ணனை விலகி இருக்காப்பிலே தெரியல, கண்ணன் இல்லேன்ற வருத்தமே காணும். கூடவே இருக்கிறாப்புல ஆடிண்டு பாடிண்டு கண்ணனாட்டமே ஒத்தி நடிச்சுன்னு இப்படியே இருக்கா. மொத்த பேரும் தோண்டியில தண்ணீர் தூக்கினார்கள். இவர் உட்கார்ந்து புலம்பி கொண்டிருப்பதை ஒருத்தரும் பார்க்கவே இல்லை. அவளவள் தான் தான் எடுத்துன்னு போயிட்டா. சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து பார்த்தார், ஒத்தி கூட உபன்யாசம் கேட்க வரல. சரி 2025 தான் அப்படி இருக்கும்னு பார்த்தா அப்பவே அப்படி ஆயிடுத்து. யாரும் உபன்யாசத்துக்கு கூட்டா வரமாட்டார்கள் போல் இருக்கு அப்படின்னு நினைத்த திரும்ப கண்ணன்ட்ட போனார். உத்தவா போனீரா? ஞான யோகத்தை சொல்லி கொடுத்தீரா? என்ன தெரிஞ்சு வந்தீர்னால், இல்ல நான் ஞான யோகத்தை சொல்லி கொடுத்த போய் பக்தினா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு உத்தவர் சொன்னார்னா இந்த சரித்திரத்துல தான் பக்தி யோகம் தெரியும். ஞானம்னு சொன்னா இருக்கலாம், ஆனா அந்த ஞானம் எங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? அது நமக்கு பக்திக்கு தடங்கலா இருக்கிற பாபங்களை தொலைத்து பக்தியை தொடங்குவதற்குத்தான் பயன்பட வேண்டும். பக்தி என்பதே பக்திஷ்ட ஞான விசேஷான்னு சொல்லுவார்கள். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். தைலதாரைய போல இடைவிடாம பெருமான பத்தின சிந்தனை, பெரு சிந்தனை வரட்டு சிந்தனை இல்லை, அதை நினைச்சு நினைச்சு உருகக்கூடிய அன்பார்ந்த சிந்தனை. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமா சமயயுக்த தமோமதா. 6ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசியில கண்ணன் சாதிக்கிறார், என்னென்னமோ யோகம் உண்டு அர்ஜுனா, இது கர்ம யோகம், ஞான யோகம், தபஸ், அது எல்லாத்த காட்டிலும் என்னையே நினைத்து எவன் உருகி கொண்டிருக்கிறானோ அந்த பக்தி யோகம் தான் சிறந்தது. அவனைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சச்சமம பிரியா சச்சமம பிரியா. வாசுதேவனை எல்லாம் இருக்கிற பக்தனை கண்டால் அவனை விட்டு நான் க்ஷண நேரம் கூட பிரிவதே இல்லை. அவன் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவனால் உத்தவர் அதை போய்த்தான் கோபிகளிடத்துல தெரிந்து கொண்டு வந்தார். அவர்கள் சரித்திரத்தை படித்தாலே அதுதான் பக்தி யோகத்துக்கு சாட்சி. ராசக்கிரீடா ஆடினார்னு பார்த்தோம். அப்ப கேள்வி எல்லாம் வந்தது. சுகாச்சாரிய இடத்துல பரீட்சித்து கேட்டார், இப்படி என்ன கண்ணன் மற்ற பேரோட எல்லாம் ஆடலாமாங்கிற கேள்வி வந்தது. கூடுமாங்கிறதுக்கு என்ன பதில் வந்தது? நான் அனைவருக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கிறேன், உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறேன், மொத்த பேருக்கும் பதியாக ஈஸ்வரனாக இருக்கிறேன், ஆகவே எந்த குற்றமும் இல்லைன்னு தானே சுகாச்சாரியர் பதில் சொன்னார். கண்ணன் அதைத்தான் விடாம சொல்லிட்டு இருக்கார். அகம் ஆத்மா குடாகேச சர்வபூதாய சயஸ்திதா. நான் அனைவருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறேன். சர்வசாகம் ரிதிசன்னிவிட்டா மத்த ஸ்மிருதிஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம். ஒத்தொத்தர் ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன். அவனுக்கு நினைவுக்கு வந்தாலும் புதுசா புரிஞ்சாலும் மறந்து போனாலும் என் அதீனம். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து வெள்கின்னு வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனே. எல்லாருக்குள்ளும் நான் தான் இருக்கேன் அங்க சொல்லுகிறார். மயா ததம் இதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வஸ்திதா நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமே ஈஸ்வரம். விஸ்வரூபத்தும் போது அதைத்தான் காட்டினார். எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறார்கள், என்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், நான் ஒவ்வொன்னுத்துக்குள்ள நீக்கமர நிறைந்திருக்கிறேன். எவ்வளவு தூரம் சொல்றார்? ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மான்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அதை விட அவர் சொல்றது, நான் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கேன்னு சொன்னேனே. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா. நான் தான் அவனவன் வயத்துல இருக்கிற ஒரு அக்னி. நம்ம வயத்துல ஒரு அக்னி இருக்கு, நம்ம சாப்பிடுறதெல்லாம் ஜெரிக்கிறது இல்லையோ, அதை யார் உள்ள போய் தளிகை பண்றது? அதை யாரோ சமைத்தாகணுமே. அதனாலதான் கண்ணன் நான் தான் அக்னியா இருக்கேங்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா. பிராணினுடைய ஒவ்வொரு பிராணினுடைய தேகத்துல இருக்கேன். பச்சாமி சதுர்விதம் அன்னம். 4 விதமான அன்னத்தை நான் தான் சமைத்து கொடுக்குறேங்கிறார். அதோட அவர் நிறுத்தல, அக்னியில இருக்கக்கூடிய சக்தி நான் தான். ரசோகமப்சு கவுந்தேய. தண்ணீர்ல இருக்கக்கூடிய சுவை, தண்ணீர்ல இருக்கக்கூடிய தாகம் போக்குற சக்தி நான் தான். பிரபாஸ்மி சசிசூர்யோ. சூரிய நடக்க சந்திர நடக்க இருக்கிற ஒளி நான் தான். இப்படி எந்தெந்த பதார்த்தங்கள் எதுவோ அந்த சிறப்பு நான் தான். என்ன உலகத்தில் இருக்கிற மங்களங்கள், கல்யாணங்கள், புனிதங்கள், தூய்மைகள் எது உண்டோ அத்தனை மதா என்னிடத்திலிருந்துதான் இந்த உலகமெல்லாம் உருவாச்சு, என்னிடத்துல தான் வந்து லயிக்கும். இப்படி நான் எல்லாருக்கும் காரணமா அந்தராத்மாவாக இருக்கும் போது ராசக்கிரீடையில என்ன குற்றம் வரும்? அந்த பெண்களுக்கெல்லாம் நான் தானே உள்ள இருக்கிறேன் என்று ராசக்கிரீடையில தெரிஞ்சிருந்தோம். இப்ப 10 நிமிஷம் முன்னாடி கேட்டு முடிச்சது குச்சேலா உபாக்கியம். அதுல ஒண்ணு தெரியுது, எந்த பலத்தை கேட்டாலும் கொடுப்பார். அவருக்கு வீட்டுல கிடைச்சிருது இல்லையா? அப்ப எதை கேட்டாலும் கொடுப்பார்னு தெரியுது. வேண்டி செல்லாம் தரும் கோதிலா மணிவண்ணன் கண்ணன். அதையே கண்ணனே சொல்லுகிறார். யாராரோ ஒவ்வொரு தேவதையின் இடத்துல போவார்கள்,
12 பிரதட்சணம் பண்ணா இதை கொடுப்பேன், நெய் விளக்கேத்தினா அதை கொடுப்பேன், யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ எல்லாம் கொடுப்பேன். ஆனா அதெல்லாம் அல்ப பலம். யார் உண்மையை உணர்ந்து என்கிட்ட நான் வேணும்னு கேட்கிறானோ அவனுக்கு என்னையே நல்கி விடுகிறேன். காங்சந்த கர்மணாம் சித்தியம் யஜந்தைக தேவதா. அந்த ஸ்லோகத்தின்படி ஒரு வகையினருக்கு தர்மபத்னி பிள்ளை பெண்டுகள் எல்லாருக்கும் உலக ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. இவர் அதை கேட்கல, இவருக்கு தன்னையே ஐஸ்வர்யமாக கொடுத்தார். இந்த ரெண்டத்தான் கண்ணன் கீதையில சொல்லிக்கிறார். அதே அதுல இன்னொன்னு தெரியுது பாருங்க, என்ன சின்னதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறார், அவலை கொடுத்தா கூட ஏற்றுக்கொண்டான்னு சரித்திரத்துல இருக்கு. இதைத்தான் அவர் விடாம பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா என்னும் முதல் சரித்திரம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப பார்த்த குச்சேலோபாக்கியானம் வரை, அது இல்லறமா இருக்கட்டும், விரோதி நிரசனமா இருக்கட்டும், தர்மத்தை நிலைநாட்ட ஸ்வதர்மமா இருக்கட்டும், சாட்சாத் தர்மமாக இருக்கட்டும், பக்தியோ ஞான யோகமோ கர்மயோகமோ, கர்மத்தை செய்ய விடாம செய்ய அதுதான் உனக்கு சிறப்பு கொடுக்கும் என்பதோ, தான் அந்த கர்மத்தை அனுஷ்டித்து காட்டுவதோ, விஸ்வரூபத்துல நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லுவதோ, ராசக்கிரீடையின் போது ஒரு குறை வாராதுன்னு சொல்லி கொண்டதோ, இத்தனை நடந்த சரித்திரம். இதனுடைய ஸ்லோகமாத்தான் பகவத்கீதையில் நாம் தேடிக்கொள்ளலாம். அதனால இந்த அர்த்தங்களை கேட்டு அந்த பகவத்கீதையில இருக்கிறதையும் தெரிந்து கொண்டு நாமங்களை சஹஸ்ரநாமத்தின் மூலம் சொல்ல வேண்டும். சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாகவதம், அதே போல அந்த சரித்திரத்தின்படி நடந்து அவரார்னு தெரிஞ்சு பின்பற்ற பகவத்கீதை. அவரே கிடைக்கவில்லை என்றாலும் நாமங்களை சொல்லியே இன்பப்படுவதற்காக சஹஸ்ரநாமம். இப்படித்தான் பல பல கிரந்தங்களை நமக்குன்னு பூர்வர்கள் அருளி இருக்கிறார்கள். அதுல இருந்து ஒரு 4 தலைப்புகளிலே கடந்த இன்றோட சேர்த்து 4 நாட்களாக முதல்ல பிறந்த வாசுதேவன் என்றும், வளர்ந்த கோபாலன் என்றும், மணந்த கிருஷ்ணன் என்னும், ஓதிய மாயன் என்றும், இப்ப அவர் வெவ்வேறையா செய்துட்டு அந்த செய்ததெல்லாம் நமக்கு தோணி பார்த்தா எப்படின்னு தோணும். ஒரு யானைய குவலையாபிடத்தை அழிச்சுடுறார், இன்னொரு யானைக்காக ஓடோடி வந்து ரட்சித்து கொடுக்கிறார். ஒரு காளமாட்டை 7 காளைகளையும் முறித்து விட்டார். அதத்தனையும் முறிக்கிறதுன்னு தெரியறது. பசுமாடே பாருங்களேன், வஸ்திராபகரணம் அரிஷ்டாசுரன் ஒருத்தன் வந்தான், அவன் பெரிய காளமாடு வடிவத்தில் வந்தான். அந்த காளமாட்டை அழிச்சுட்டாரு. ஆனா ஒவ்வொரு மாடா போய் கறவைகள் பிஞ்சன்னு காணஞ்சேர்ந்தும்போன்னு மாடுகளை ரட்சிக்கிறதே வச்சிருக்கார். இவர் மாட்டை அழிப்பாரா மாட்டை ரட்சிப்பாரா, யானை அழிப்பாரா யானை ரட்சிப்பாரா, எது எந்த சந்தர்ப்பத்தில் செய்வார்? இந்த சமயம் பொய் சொல்லுவாரா இல்ல இந்த சமயம் உண்மை சொல்லுவாரா? உண்மையே சொல்லக்கூடியவனே நீதான் ரட்சிக்க வேணும்னு திரௌபதி கூப்பிட்டா உண்மையா வந்துடுறாரு. ஆனா வெண்ணைய சாப்பிட்டு நீ சாப்பிட்டியான்னு கேட்டா இல்லைன்னு விடுறாரு. இவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரானால் அது தெரியாத மாயம். ஆன காத்தோர் ஆன கொன்ன தன்னியாயர் பிள்ளையார் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு குன்ன முன்னினார் ஆன காத்து மையரிக்கன் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயம் என்ன மாயமே. அவர் பிறந்தார்னு சொல்லி முடிப்பதற்கு முன்னால் 125 ஆண்டுகள் ஓடின. பிராபாச கஷேத்திரத்தை அடைந்தார். அங்கிருந்து ஆரோ ரிஷி சாபத்தால நானும் புறப்பட்டேன் என்று ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டு போனார் என்பது சரித்திரம். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தத்வா தேகம் புனர்ஜன்ம நீதி மாமேதி சொர்ஜுன. அவர் பிறந்தார் நினைத்தால் நாம் மறுபடியும் பிறக்க தேவையில்லை. அவர் திருடினார் நினைத்தால் நம்முடைய பர்மங்கள் பாபங்கள் எல்லாம் திருடப்படும். அவர் பால் குடித்தார் நினைத்தால் நான் மறுபடியும் பால் குடிக்க தேவையில்லை. அவர் கட்டுண்டார் நினைத்தால் கர்மங்கள் இனி என்னை கட்டுப்படுத்தார். இதிலே நியாய சாஸ்திரத்துல ஒரு வழக்கம் உண்டு. யதோபாசனம் ததா பலம், ததாகிருதி நியாயம்னு சொல்லுவா. நாம எப்படி உபாசிக்கிறோமோ அப்படிதான் பலம் கிடைக்கும். கண்ணன் யசோத கையாலே கட்டுப்பட்டு இருக்கிறார். அந்த திருமேனி ஸ்ரீமூர்த்தி விக்கிரகத்தை நான் வீட்டுல எழுந்துருளை பண்ணி கொண்டு தினப்படி அவரையே பார்த்து நான் உபாசனம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன கிடைக்கணும்? கர்மங்களால நான் கட்டுப்படணும். வந்து எப்படி உபாசிக்கிறோமோ அப்படி பலம். அதைத்தான் இப்ப சொன்னேன். நாம கண்ணனை ஒரே பணக்காரன் உபாசித்தா பணக்காரன் எழுதுவோம். அவன் கர்மங்கள் இல்லாதவன்னா நான் கர்மங்களால தொலைஞ்சிடுவேன். இப்ப நான் எப்படி உபாசிக்கிறேன்? கட்டுப்பட்டவர், தாம்புகளாலே கட்டுப்பட்டவர்னு உபாசித்தேன். உண்மைதானே? அப்ப நானும் கட்டுப்படணும் இல்லையா? ஆனா அவர் தாம்புகளால கட்டுப்பட்டவர்னு உபாசித்தால் என் கர்மக்கட்டுகள் விலகி விடுகின்றன. இதை பார்த்த நியாய சாஸ்திரத்துக்கு வெக்கமா போயிடுதான். இனிமே நம்ம அந்த லோகத்துல இருக்கணுமா வேண்டாமா தெரியலையே, இப்படி உபாசிச்சா அப்படித்தானே பலன் கிடைக்குங்கிறா. ஆனா நான் கட்டுப்பட்டதை உபாசிச்சு கர்மக்கட்டுல இருந்து எல்லாரும் விலகி போடுறாளே, இதுதான் நியாயம் போல் இருக்கு அப்படின்னு நியாயதேவியே நினைத்து கொண்டாள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கண்ணன பெருமானுடைய திருவடிகள் வாழி வாழி வாழி. அவருடைய மாயத்தாலதான் நாம அருள் பெற்ற அவருடைய திருவடிகளை அடைந்தாக வேண்டும். ஏ கிருஷ்ண கிருஷ்ண கிருபா சிந்தோ தயா சிந்தோ வசுதேவ சுதந்தேவம் கம்ச சாணூர மர்தனம்
தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணாய வாசுதேவாய கோபீஜன வல்லபாய. எல்லாருக்கும் நாதனான பெருமான் ஸ்ரீநாதன். அந்த பெருமானுடைய அனுகிரகம், திவ்யமான அனுகிரகம் அனைவருக்கும் கிட்டட்டும், இந்த நன்னாளில் கிட்டட்டும். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி இன்புற்று இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதேன தேயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம். பொலிக பொலிக பொலிக. தேவகி வசுதேவ